இரண்டு குழுக்கள் அவர்களுக்கு மத்தியில் எடுத்துக்கொள்கின்ற அச்சுறுத்தலுக்கு பயந்து இந்த அரசாங்கம் இந்த காவடி ஆட்டத்தை நிறுத்தி இருக்கின்றதா? அதாவது தெவுந்தரையில் இருக்கக்கூடிய அந்த பாதாள உலக குழுவின் தலைவராக இருக்கலாம், கஞ்சிப்பான இம்ரானாக இருக்கலாம். இவர்களுடைய கோட்ஃபாதர் யார் என்று பார்க்கின்ற போது ராஜபக்சே. ட்ரோன் தாக்குதல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக புலனாய்வு தகவல் கிடைத்திருப்பதாகத்தான். இவ்வளவு பெரிய டெக்னாலஜியை யூஸ் பண்ணுவதாக இருந்தால் ஈஸ்டர் குண்டு தாக்குதலிலே பின்புலத்திலே யார் இருந்தார்களோ அவர்கள் போன்றவர்களுடைய மிக நீண்ட நாட்களுக்கு பின் கஞ்சிப்பான இம்ரான் ஒரு குரல் பதிவை விட்டிருக்கிறார். தவளை தன் வாயால் கெடும் என்பது போல கஞ்சிப்பான இம்ரானும் கூட சில சந்தர்ப்பங்களிலே கைது செய்வதற்கு தானே ஒரு குழுவை கொடுத்திருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருந்த அவருடைய உரையில் 30 வருட கால யுத்தம் இடம்பெற்ற போது கூட இந்த தெவுந்தர காவடி பெரேரவில் காவடி இடம்பெற்றதாம். புலிகள் அமைப்பு அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் மத கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நிகழ்வுகளிலும் தண்டனை கொடுப்பதாக எண்ணி இவ்வாறான விடயத்தை செய்யும். இப்படி நிலையில் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி தெரிவித்திருக்கின்றார், பெசில் ராஜபக்சவை இலங்கை கொண்டு வருவது அவ்வளவு சுலபமான விடயம் அல்ல. அந்த நாட்டினுடைய பிரஜா உரிமை பெற்ற ஒருவரை மீண்டும் கொண்டு வருவது உண்மையிலேயே சிக்கலுக்குரிய விடயம், கஷ்டமான விடயம். ஆனால் அம்மா பரமேஸ்வரி ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டிட் துளசிராம். எந்தவித பிரச்சனையானாலும் 100% உத்தரவாதத்துடன் நடந்தவை நடக்கவிருப்பவை மிக துல்லியமாக கணிப்பார். அழையுங்கள். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நேருக்கு நேர் நேர்காணல் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கிறீர்கள். நாட்டிலே இன்று பேச நிறைய விடயங்கள் இருக்கின்றது. குறிப்பாக நேற்று தொடக்கம் பேசு பொருளாக இருக்கின்ற ஒரு பிரதான விடயம் தெவுந்தர, அதாவது தெவினூர என்கின்ற பகுதியில், அதாவது பவனி செல்லும் போது அவர்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த பவனி செல்லும் நிகழ்வு இடம்பெறுகின்றது. அப்பொழுது காவடி ஆடுதல், காவடி என்றால் அவர்களுடைய ஸ்டைலில் அது முற்றிலும் மாறுபட்ட ஒன்றாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் சொல்கின்ற காவடி ஒன்று இருக்கின்றது, அதுக்கு எங்களுடைய கலாச்சார அடிப்படையில், தமிழர்கள் கலாச்சார அடிப்படையில். ஆனால் இந்த காவடி முற்றிலும் வேறுபட்ட ஒன்று. அது நீங்கள் பார்த்தால் தெரியும். நான் சென்று பார்த்து இருக்கின்றேன். ஆகவே இதை இன்று தற்காலிகமாக இடைநிறுத்தி இருக்கின்றது போலீஸ் திணைக்களம். காரணம், போலீஸ் மா அதிபர் நேற்று தினம் ஒரு கடிதத்தினூடாக இந்த காவடி ஆட்டத்தை நிறுத்துமாறு அறிவித்திருக்கின்றார். காரணம், பாதாள குழுக்கள் இரண்டுக்கு இடையில் இப்பொழுது ஒரு மோதல் ஆரம்பிக்கிறதுக்கான அனைத்து சாத்தியங்களும் இருப்பதாகத்தான் சொல்லப்படுகின்றது. ஏற்கனவே வெளியான 2 குரல் பதிவுகள், ஒன்று கஞ்சிப்பான இம்ரான் என்று சொல்லப்படுகின்ற அவருடைய குரல் பதிவு, மற்றும் ஒன்று தேபாலய மல்லி என்கின்ற தெவுந்தர பகுதியில் இருக்கின்ற பாதாள உலக நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற ஒருவருடைய குரல் பதிவு என்று ஒருவர் கூறுகின்றார், இந்த காவடி நடனத்திலே எங்களுடைய அனைவருமே ஆட வேண்டும் என்று. அந்த பக்கம் அவர்கள் கூறுகிறார், இல்லை, இது நாங்கள் பார்ப்போம், நீ முடிந்தால் எங்களுடைய இந்த பெரேராவுக்கு கை வைத்து பார் என்று சவால் விட்ட வண்ணம் 2 குழுக்களுக்கு இடையிலே முரண்பாடு இருக்கின்றது. அவை ஒருவேளை இந்த காவடி ஆட்டம் இடம்பெற்றால் இது ஒரு பெரிய பிரச்சனையாக முடிவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக புலனாய்வு உளவுத்துறை தகவல் கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் இப்பொழுது இது நிறுத்தப்பட்டதை அடுத்து நாமல் ராஜபக்ச ஒரு அரசியல் மேடையிலே நேற்று இரவு பேசியிருக்கின்றார். பாருங்கள், ஒரு பெரேராவில் காவடி இல்லாமல் அது பெரேராவாக இருக்குமா என்ற கேள்வியை கேட்டிருக்கின்றார். அதே போல இன்னும் ஒரு விடயம் கூறியிருக்கின்றார், பாதாள உலக நடவடிக்கைகளுக்கு பயந்து அச்சத்திலே இந்த அரசாங்கம் இந்த காவடி ஆட்டத்தை நிறுத்தி இருக்கின்றது. அப்படி என்றால் இந்த அரசாங்கம் எதற்கு, போலீஸ் மாதிபர் எதற்கு, போலீஸ் திணைக்களம் எதற்கு ஒழுங்கான பாதுகாப்பை கூட சரியாக கொடுக்க முடியாமல் ஒரு பெரேராவை நிறுத்துகிறார்கள் இவர்கள்? அவை பாருங்கள் என்றெல்லாம் பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். දෙවිනුවර දේවාරේ කාවඩි නවත්තලා පෑම්දුර. අපේ ගමේ පෙරහැරේ සංස්කෘතික අංගයක්. දෙවිනුවර පෙරහැර කුඩාවැල්ල පෙරහැර කාවඩි නැතුව අපේ හැමෝටම පෙරහැර නැහැ වගේ. හැබැයි ආරක්ෂාව දෙනවා වෙනකොට මොකද කරන්නේ? කාවඩි නවත්තනවා. පොලිසියට බැරිද ආරක්ෂාව දෙන්න? இதற்கு நிச்சயமாக பதில் நாங்கள் தேடியே ஆக வேண்டும். ஆகவே தான் இன்று எங்களுடைய நேர்காணலிலே தாகா ஐஸ்டின் அவர்களோடு நாங்கள் இதை சம்பந்தமாக பேசலாம். இன்னும் பல விடயங்கள் இருக்கிறது. பெசில் ராஜபக்சவை இலங்கை கொண்டு வருவது அவ்வளவு சுலபமான விடயம் அல்ல, அது கொஞ்சம் கஷ்டம் என்பதை போல ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி குறிப்பிட்டிருக்கின்றார். இப்படி இன்னும் பல விடயங்கள் இருக்கிறது. நாங்கள் தொடர்ந்தும் பேசலாம். வணக்கம். வணக்கம். தாகா ஐன்ஸ்டின் அவர்கள் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். முதலில் இந்த நாமல் ராஜபக்சனுடைய கருத்தை பார்ப்போம். அதற்கு முன்பதாக பாதாள குழுக்கள்
இரண்டு குழுக்கள் அவர்களுக்கு மத்தியில் எடுத்துக்கொள்கின்ற அச்சுறுத்தலுக்கு பயந்து இந்த அரசாங்கம் இந்த காவடி ஆட்டத்தை நிறுத்தி இருக்கின்றதா? அப்படித்தான் இப்பொழுது எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் சொல்கிறார்கள். அதாவது அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டை வைக்க வேண்டுமாக இருந்தால் எதையாவது ஒரு விடயம் வருகின்ற போது சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சந்தர்ப்பவாத அரசியல் செய்யக்கூடியவர்கள் இதை அரசாங்கத்தின் காவல்துறை அல்லது புலனாய்வுத்துறை, அந்த நிறுவனங்கள் அல்லது சட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஊழலில் ஈடுபட்ட கடந்த கால அரசியல்வாதிகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய நிறுவனங்கள், ஒரு பென்ஷன் டிபார்ட்மெண்ட்டையோ அல்லது ஆர்எம்பியையோ அவங்க குறிப்பிட்டு சொல்ல மாட்டாங்க. குறிப்பாக காவல்துறையினரை குற்றம் சொல்லுகிறார்கள். அடுத்தது புலனாய்வுத்துறையினரையும் இவ்வாறான ஊழல் சம்பந்தப்பட்ட விசாரணைகள் இருக்கக்கூடியவர்களை எதிர்க்கட்சியினர் குற்றச்சாட்டுவதும் அவர்கள் மீதான விமர்சனங்களை வைப்பதும் கடந்த காலங்களில் இடம்பெற்று வருகிறது. அவ்வாறு தான் நாமல் ராஜபக்ச இந்த விடயத்தை சொல்கிறார். இந்த தேவந்தர பெரஹரவிலே காவடி எடுப்பது குறித்த ஒரு விடயத்திற்காக கஞ்சிப்பானே இம்ரானுடைய குரல் பதிவொன்று தேவந்தர பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாதாள உலக குழுவினுடைய ஒருவருக்கு விடுக்கப்பட்டது. தங்களுடையவர்களும் ஆட வேண்டும், அவ்வாறு ஆடாவிட்டால் அந்த இடத்திலே நாங்கள் ஒரு விடயத்தை செய்வோம் என்ற விஷயத்தை பேசுகின்றார்கள். இதிலே கஞ்சிப்பான இம்ரான் என்பவர் ஒரு இஸ்லாமிய சமய பேருடையவராக இருக்கிறார், முஸ்லீம்களுடைய பேர் உடையவராக இருக்கிறார். அடுத்த பகுதியில் இருக்கக்கூடியவர் பௌத்த மதத்தின் பெயர் தாங்கியாக இருக்கிறார். ஆனால் இவர்கள் இருவரும் செய்கின்ற அல்லது கடந்த காலங்களில் செய்தது என்பது பௌத்த மதத்துக்கோ இஸ்லாமிய மதத்துக்கோ சம்பந்தம் இல்லாதவருடைய தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். கொலையாக இருக்கலாம் அல்லது போதைப்பொருள் கடத்தல்களாக இருக்கலாம். இது எந்த ஒரு மதமும் ஏற்றுக்கொள்வதோ அல்லது எந்த ஒரு மதமும் போதிப்பதோ ஒரு தர்மமோ அல்லது போதனைகளோ அல்ல. இவர்கள் அந்த மதத்திற்கு மாற்றமான விடயங்களை செய்யக்கூடியவர்கள். ஆனால் இவர்களை மதம் சார்ந்தவர்களாக நாங்கள் பார்ப்பதை முதலாவது நிறுத்த வேண்டும். எனவே இந்த இடத்திலே பார்க்கப்படுகின்ற விடயம் என்னென்றால், நாமல் ராஜபக்ச கையில் எடுத்துட்டு வாரன் என்றால், ஒரு முஸ்லீம் ஒருவரால், கஞ்சிப்பான இம்ரான் என்பவர் ஒரு முஸ்லீம் சார்ந்த ஒருவர் சிங்கள சமூகத்தில் இருந்த ஒருவரை தாக்கிவிட்டால் சிங்கள சமூகத்தினுடைய கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்திலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்திவிட்டார். எனவே தமிழ் சிங்கள அல்லது சிங்கள முஸ்லீம் ஒரு கலவரத்தையோ அல்லது சிங்கள முஸ்லீம்களுக்கு இடையிலான முறுகலையோ ஏற்படுத்தி மீண்டும் ஒரு இனவாத சர்ச்சையின் ஊடாக அவர்கள் அரசியல் செய்யலாம், அல்லது இனவாத சர்ச்சையை ஒன்றை ஏற்படுத்தி அதன் ஊடாக தங்களுக்கான ஊழல் சம்பந்தப்பட்ட வழக்குகளோ அல்லது தாங்கள் கைது செய்யப்பட போகின்ற வழக்குகளையோ தாமதப்படுத்தலாம் அல்லது தடுத்து நிறுத்தலாம் என்ற ஒரு எண்ணப்பாட்டிலே தான் இந்த விடயத்தை நாமல் ராஜபக்ச கையில் எடுத்திருக்கிறார். அவர்களுடைய வழக்கு தற்போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி என்பது அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான தீர்ப்புகள் அவசரமாக வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக விசாரணை செய்த ஏற்கனவே விசாரணையிலே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நீதிபதிகள், நீதியரசர்கள் அவர்களுடைய அந்த காலங்கள் நீடித்து இன்னொரு வருட காலத்துக்கோ 2 வருட காலத்துக்கோ அவர்களுடைய காலங்களை நீடித்து விசாரணை செய்தவர்கள் ஊடாகவே இவர்களுக்கான தீர்ப்புகளை வழங்கி அவற்றை நாங்கள் முற்றுப்பெற வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அரசாங்கம் சிந்தித்து வருகிறது. அதற்கான சட்டமூலங்களை அமலாக்குவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது. இவ்வாறான சூழலிலே இவர்கள் அதற்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே எதிர்க்கட்சிகள் நாம் ஒன்று சேர்ந்து அவர் பேசுகின்றார்கள். இங்கு காவடி என்பது தமிழர்களுடைய கலாச்சாரத்திலே ஒரு நேர்த்திக்கடன். நான் சொல்வது சரி என்று நான் நினைக்கிறேன். நான் ஒரு மாற்று மதத்தை பின்பற்றக்கூடியவராக இருந்தாலும் யாழ்ப்பாண கலாச்சாரம், யாழ்ப்பாணத்தை அறிந்தவர் என்ற அடிப்படையில் சொல்கின்றேன். வேல் குத்துவதாக இருக்கலாம், பறவக்காவடி ஆடுவதாக இருக்கலாம், காவடி ஆடுவதாக இருக்கலாம். இது அவர்களுடைய நேர்த்திக்கடன் சம்பந்தப்பட்ட கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். யாழ்ப்பாணம் மாத்திரமல்ல, பொதுவாக தமிழர்களுடைய கலாச்சாரம், மலைய தமிழர்களாக இருக்கலாம், ஒட்டுமொத்த தமிழர்களுடைய சைவர்களுடைய கலாச்சாரத்திலே அது நேர்த்திக்கடன். தங்களுடைய பிரார்த்தனைகளை இறைவன் ஏற்றுக்கொண்டதற்காக தங்களை வருத்தி கொண்டு அவர்கள் அதை இறைவனுக்காக செய்கின்ற ஒரு கடன் தான் அது. எனவே இவ்வாறான ஒரு விடயம் சிங்கள பகுதியிலே அந்த கலாச்சாரத்தை அண்டிய ஒரு பகுதியாக எங்கால் நடைபெறக்கூடிய தென்பகுதியிலே இடம்பெறக்கூடிய பெரஹர என்று சொல்லக்கூடிய பெரஹரையுடைய தோற்றம் என்பதென்றால் கேண்டிய மன்னனுடைய ஆட்சியிலே அது இடம்பெறுகின்றது.
அது யாருடைய நான் அறிந்த விடயத்திலே, வரலாற்று ரீதியாக நான் அறிந்த விடயத்திலே, அங்கு இருக்கக்கூடிய திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள் என்ற அந்த கணக்கெடுப்பிற்கான ஒரு பவனியாகத்தான் அது அந்த காலத்திலே பார்க்கப்பட்டதாகவும், அவ்வாறான ஒரு உருவாக்கம் தான் இந்த பவனிகள் செல்வது அல்லது அந்த கலாச்சார ரீதியாக உருவாக்கி கொண்ட பெரஹர என்பது உருவானதாக இருக்குது. இதிலே தமிழர்களுடைய கலாச்சாரத்தை கொண்ட மயிலாட்டம், மானாட்டம், குதிரையாட்டம், காவடி இது போன்ற விடயங்களும் இப்போது இந்த சிங்கள பௌத்தர்களுடைய கலாச்சாரத்திற்குள் உள்வாங்கப்பட்டு அவையும் முன்னெடுக்கப்படுகிறது. எனக்கு தெரிந்ததுக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு காலத்திலே மே தின கொண்டாட்டங்கள் இடம்பெறும். அதே ஒவ்வொரு மே தின கொண்டாட்டத்தின் போது அங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர் சங்கங்களாக இருக்கலாம், அவர்கள் ஒவ்வொரு விதமான ஒரு அவர்களுடைய கலை படைப்புகளை அவர்கள் பவனியாக கொண்டு வருவார்கள். சிலர் சைக்கிளில் உற்பத்தி செய்வது எப்படி, புதிய கருவிகள் எப்படி கண்டுபிடிப்பது, நெல் உற்பத்திக்காக பயன்படுத்தக்கூடிய விடயங்களால் அந்த அவர்களுடைய அந்த உழைக்கும் வர்க்கத்தினருக்கு உதவக்கூடிய விதத்திலான சில கலாச்சார கலைப்படைப்புகளை அவர்கள் அந்த பவனிலே கொண்டு வருவார்கள். அதுபோன்று இந்த கலாச்சாரத்திலும் இதுவர்கள் சிங்கள கலாச்சாரத்தில் இல்லாத ஒரு விடயத்தை கொண்டு வருகிறார்கள். அதிலே மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயம் தேவுந்தர தேவாலயத்தினுடைய இந்த பெரஹர என்பது எல்லா கலாச்சாரத்தையும் மாற்றி ஒரு வித்தியாசமான ஒரு கலாச்சாரம். அவர்கள் கடலோரத்தை கரை பகுதிகளையும் கடல்சார் தொழில்களை செய்யக்கூடியவர்களும் மீன்பிடி சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்யக்கூடியவர்களும் ஈடுபடுவதன் காரணமாக அவர்களுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய விதத்திலே அவர்களுடைய அந்த விடயங்கள் இடம்பெறுகிறது. அங்கே சாரத்தை மடித்து கட்டிட்டு அவங்களுடைய பவரை காட்டுறதுக்கு கை நிறைய கால் நிறைய மாலையில் போட்டு ஆடக்கூடியவங்க இருக்கிறாங்க. அந்த கலாச்சாரத்தை ஒண்டிய அந்த கலாச்சாரத்தை அண்டிய சில விடயங்கள் அங்கு இடம்பெறுகின்றது. இதில் இன்னும் சொல்லப்படுகின்றது, அதில் 95% மதுபானம் அருந்து பொதுவாகவே அந்த இவ்வாறான விடயங்களை ஈடுபடக்கூடியவர்கள் மதுபானம் மருந்தக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அதுக்காக நான் அந்த கலாச்சாரத்தை குறை கூறுவதாக இல்லை. அது உடல் வலிமை மிக்கவர்களும் சரி, உடல் வலியை தாங்கிக் கொள்வதற்காக வலி நிவாரணியாக அவர்கள் அந்த மதுபானங்களை வருந்திக் கொள்வார். இவர்கள் அதை அதிகமாக உட்கொண்டு அதிகமான சந்தர்ப்பங்களில் இவ்வாறான நிகழ்வுகள் நடைபெறுகின்ற போது கைகலப்புகள் இடம்பெறுவது கடந்த காலங்களில் அது இருந்திருக்குது. எனவே இப்போது கைகலப்புகளை மீறி கத்திவெட்டுக்களை மீறி சில சந்தர்ப்பங்களிலே தூரத்திலிருந்து இதை ஒரு கலவரமாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுவதற்காக ஒரு முஸ்லீம் சிங்கள கலவரத்தை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுவார் என்ற அடிப்படையில் காவல்துறையினர் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். இப்பொழுது அதில் கிடைத்திருக்கின்ற தகவல் பார்க்க வேண்டும். அதிலும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக புலனாய்வு தகவல் கிடைத்திருப்பதாக கஞ்சிப்பானை இம்ரானுடைய அந்த குரல் பதிவிலும் அவர் கூட 10 பேரையாவது நாங்கள் போடுவோம், நீ 10 பேரை போட்டால் நான் 10 பேரை போடுவோம் என்றால், இதில் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் ட்ரோன் தாக்குதல்களை நடத்துவோம் என்ற அடிப்படையில் இவ்வளவு பெரிய டெக்னாலஜியை யூஸ் பண்ணுவதாக இருந்தால், ஈஸ்டர் குண்டு தாக்குதலிலே பின்புலத்திலே யார் இருந்தார்களோ அவர்கள் போன்றவர்களுடைய ஒத்துழைப்போடு இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறுமா என்ற அடிப்படையிலே புலனாய்வுத்துறையினர் சிந்திக்கின்றார்கள். அதற்கான விடயங்கள் இருக்கிறது. எனவே இந்த விடயத்திலே காவல்துறையினர் பாதுகாப்பை மீறி செயற்படும் போது சிவ்வாறான சில பிரச்சனைகள் வந்துவிடலாம் என்பதற்காக கோரிக்கை வைத்திருக்கார். ஒன்று, அந்த பெரஹரையை பிற்போடுவதற்கு, அல்லது நாங்கள் தகுந்த பாதுகாப்பு அரண்களையும் பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டதன் பிற்பாடு உங்களுடைய அந்த பெரஹரையை செய்வதற்கான ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். இதுவரையில் பேச்சுவார்த்தை மட்டத்தில் இருக்கிறது. இதில் மிக முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய விடயம்தான், 2009க்கு பிற்பாட்டு மஹிந்த ராஜபக்சேவுடைய ஆட்சி காலத்திலே நாட்டிலே நிலவிய பாதாள குழுக்களுடைய கோட்ஃபாதர் யார் என்று பார்க்கின்ற போது, கடந்த கால சாட்சியங்களை வைத்து பார்க்கின்ற போது பின்னால் ராஜபக்சே இருந்திருக்கின்றார்கள். முழுக்க ராஜபக்சேயினர் இருந்திருக்கின்றார்கள். இது ஆயுத குழுக்களாக இருக்கலாம், அல்லது பாதாள உலக குழுக்களாக இருக்கலாம், ஆயுதம் தாங்கிய கடத்தல்காரர்களாக இருக்கலாம். இவர்கள் ஒரு காலகட்டத்திலே அரசியலுக்காக பயன்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் ஒரு அத்கொழுவன்னு சொல்லுவாங்க, அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்த அரசியல் தலைமைகளுடைய தேவைகளை கொள்வதற்காக, அவருக்கு வெறுப்பானவர்கள் விருப்பமற்றவர்கள் அவருக்கு எதிரானவர்களை போட்டுத் தள்ளுவதற்காகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு குழுவினராக இருந்தால், இவ்வாறு தான் வடக்கின் ஆரம்ப கட்டத்தில் 70களிலே இந்தியாவிலிருந்து கடத்தல் கொண்டு வரக்கூடியவர்கள் அவர்களுடைய பாதுகாப்புக்காக போலீசார் விரட்டி வருகின்ற போது அவர்களை கொல்லாமல் அவர்களை தடுத்து நிறுத்துவதற்காக கையிலே சில துப்பாக்கியில் வைத்திருந்த ஆயுத குழுக்கள் இருந்தார்கள். இதுதான் உண்மை. குட்டிமணி போன்றவர்கள்லாம் ஒரு காலத்திலே அவர்கள் கடத்தல்காரர்கள் இருந்த ஆயுத குழுக்கள். இது அவர்களுடைய பரிணாமத்திற்கு பின் அவர்களை சொல்லுவதல்ல.
அரசியலுக்காக பயன்படுத்தப்பட்டவன் தமிழ் பகுதியிலே இருந்த கடத்தல் குழுக்கள் சிந்திக்க துவங்கினார்கள். ஆனால் இங்கால் இருக்கக்கூடிய ஆயுத குழுக்களும் சரி அல்லது பாதாள உலக குழுக்களும் சிந்திக்கக்கூடிய நிலைமையில் இல்லை. எப்போதும் இந்த அரசியல்வாதிகளுடைய கைக்கூலிகளாகவும் அல்லது கூலிக்கு கொலை செய்வர்களாகவுமே அவர்கள் பயன்படுத்தப்பட்டு இப்போதும் அவ்வாறு தான் நடக்கின்றது. எனவே இந்த சந்தர்ப்பத்திலே ராஜபக்சக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் நிறுக்கப்பட்டு வருகின்றது. இன்னொரு வருட காலத்திற்குள் அவர்களான தீர்ப்புகள் வழங்கப்பட போகிறது என்ற அடிப்படையிலே கோட்ஃபாதர் யார் என்ற விடயத்தை நீங்கள் அவதானிக்க முடியும். சமுதத்துடைய ஒரு நேர்காணலிலே நான் நினைக்கிறேன் முன்னாள் பிரதானியாக செயற்பட்டவர், சிஐடிக்கு அல்லது இராணுவ புலனாய்வுத்துறைக்கு பிரதானியாக செயற்பட்டவர் இந்த விடயத்தை நிறுவுகிறார். அதாவது தெவுந்தரையில் இருக்கக்கூடிய அந்த பாதாள உலக குழுவின் தலைவராக இருக்கலாம், கஞ்சிப்பான இம்ரானாக இருக்கலாம். இவர்களுடைய கோட்ஃபாதர் யார் என்று பார்க்கின்ற போது ராஜபக்சக்கள். எனவே ராஜபக்சக்களுடைய தேவைக்காகத்தான் இவர்கள் இந்த விடயத்தை முன்னெடுக்க வருகிறார்கள் என்ற விடயத்தை அவர் அந்த விடயத்திலே பேசி நிறுவுகின்றார். சமுதத்துடைய அந்த நேர்காணலில் அந்த விடயம் பேசப்படுகின்றது. எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழலிலே வெடிச்சம்பவங்கள் திரும்பவும் 4 வெடிச்சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. வெடிச்சம்பவங்களில் ஈடுபட்ட கடைசியாக உங்களுடைய பள்ளியாவத்தையில் பிரதேசத்தில் துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு சென்றவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். எனவே கைது செய்யப்பட்டதன் பின் அவர்களுக்கு பின்புலத்திலே யார் இருக்கிறார்கள் என்ற விடயம் ஆராயப்பட போகின்றது என்பதை சூட்டுச் சம்பவங்கள் முழுமையாக முற்று பெறுகிறது. அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். இந்தியாவிலே அவர் ஆகமன விகமன அது சம்பந்தப்பட்டவர்கள், அதாவது குடியுறவு திணைக்களத்தால் விசாரணைக்கப்பட்டு மீண்டும் புலனாய்வுத்துறையிடம் வருகின்ற போது அவர்களுக்கு பின்னிருந்து இயக்கியவர்கள் யார் என்பது சொல்ல போகிறார்கள். அதற்கு பின் அவர்கள் கைது செய்யப்பட போகிறார்கள். இது தொடர்ந்து வருகின்ற போது மீண்டும் எவ்வாறு இந்த ஐஸ் கடத்தலிலே வந்து மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினருக்கு பின்னால் வந்து நின்றாரோ அவர்களுடைய சம்பத் மணம்பேரி, அவர் எவ்வாறு இவர்களுக்கு வந்து நின்றாரோ அதே போன்று இந்த கடந்த நாட்களிலே இடம்பெற்ற 4 துப்பாக்கி சம்பவங்களுக்கு பின்புலத்திலே இவர்கள் வருவார்கள். எனவே ஒருவர் உயிரோடு பிடிபட்ட உடனே இந்த துப்பாக்கி சம்பவங்கள் நிறைவு பெறுகின்றது அல்லது அதை ஒரு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கின்றார்கள். எனவே இவர்களுக்கு எதிரான மஹிந்த ராஜபக்ச அல்லது ராஜபக்ச குடும்பம் நாமல் ராஜபக்சக்கு எதிரான விடயங்கள் நெருக்கப்படுகின்ற போது அவற்றை குழப்புவதற்காக அல்லது அவற்றை குழப்பி விடலாம் என்ற ஒரு நப்பாசையிலே இவர்கள் இவ்வாறான விடயத்தை செய்கிறார்கள். எனவே அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே தான் கஞ்சிப்பான இம்ரான் ஊடாக இந்த இவர்களுக்கு இடையிலான ஒரு மோதலை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியா என்ற விதத்திலே இப்போது சமூக மட்டத்திலே மக்களும் உணர்ந்திருக்கின்றார்கள். இவர்கள் செய்தாலும் பாரிய அளவிலே இவர்களுடைய ஒரு சிலரினூடாக சில தாக்கங்களை ஏற்படுத்த முடியுமே தவிர பாரிய அளவிலே 83ஆம் ஆண்டு கலவரம் போல் நாடு பூராவும் நாடு தழுவிய கலவரத்தை இவர்களால் கொண்டு செல்ல முடியாது. ஏன்னால் மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள், முழுமையாக மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். மக்கள் இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளையும் பொருளாதார ரீதியான சில விடயங்களையும் மக்கள் அவதானித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வரையிலே மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீதான அதிருப்திகளில் பக்கம் செல்லவில்லை. கடைசியாக எடுத்த சென்சிலும் கூட சர்வேயிலும் கூட அனுர் அரசுக்கு எங்களுடைய தோழர் ஜனாதிபதி அவருடைய அரசிற்கான ஆதரவு மக்கள் மத்தியிலே பெருகி இருக்கிறது. 75.6 அளவிலான ஒட்டுமொத்த மக்களுடைய ஆதரவு இருக்கிறது என்பதையும் சென்ஸ் போடப்பட்டிருந்தது. எனவே இந்த தாக்குதல் கஞ்சிப்பான இம்ரானுடைய குரல் பதிவு மிக நீண்ட நாட்களுக்கு பின் கஞ்சிப்பான இம்ரான் ஒரு குரல் பதிவை விட்டிருக்கிறார். தவளை தன் வாயால் கெடும் என்பது போல இப்போது இருக்கக்கூடிய டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அது அவர் நெட் ஃபோனில் கதைக்கலாம் அல்லது அவர் வந்து வெப் ஃபோனில் கதைக்கலாம். எந்த ஃபோனில் கதைச்சாலும் எப்படி கதைச்சாலும் ஐபி அட்ரஸுகளை வைத்துக்கொண்டு அவர்கள் எங்கிருந்து கதைத்தார்கள் எந்த பிரதேசத்திலிருந்து கதைத்தார்கள் என்பது குறித்து அறிந்து கொள்ள முடியும். தான் இருக்கக்கூடிய இடத்தை தன்னுடைய குரல் பதிவினூடாக காட்டி கொடுத்திருக்கிறார். எனவே கஞ்சிப்பான இம்ரானும் கூட சில சந்தர்ப்பங்களிலே கைது செய்வதற்கு தானே ஒரு குழுவை கொடுத்திருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. இப்பொழுது இன்னும் ஒரு விடயம்தான் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருந்த அவருடைய உரையில் 30 வருட கால யுத்தம் இடம்பெற்ற போது கூட இந்த தெவுந்தர காவடி பெரேரவில் காவடி இடம்பெற்றதாம். ஆனால் யுத்தம் முடிந்தும் கூட இடம்பெற்றதாம். ஆனால் பாருங்கள், பாதாள உலக நடவடிக்கை அச்சுறுத்தலுக்கு மத்தியில் இந்த போலீஸ் திணைக்களம் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கின்றது. ஏன் இவர்களுக்கு ஒரு பலத்த பாதுகாப்பை கொடுக்க முடியாது? பாதுகாப்பை கொடுத்து இதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கலாம் தானே என்று கூட நாமல் ராஜபக்ச குறிப்பிடுகிறார். ඉතිහාසයේ පළවෙනි වතාවට යුද්ධ යන කාලේ පෙරහැරවල කාවඩි ගියා. එල්ජීඩී ත්‍රස්තවාදීන් මේ රටේ අවුරුදු 30ක් යුද්ධ කරපු කාලේ 2009 යුද්ධ අවසාන කාලේ පවා අපේ ගම්වල පෙරහැරවල කාවඩි ගියා. ආණ්ඩුව ඒකට ආරක්ෂාව දුන්නා. அப்படி ஒரு இலங்கை நாட்டிற்குள் பயங்கரவாதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம் அல்லது சர்வதேச ரீதியிலே 32 நாடுகள்
இவர்கள் பயங்கரவாதிகள் என்ற பட்டியலுக்குள் உள்வாங்கப்பட்ட இலங்கையினுடைய வடபகுதியிலே அல்லது வடக்கு கிழக்கிலே இணைந்த பிரதேசத்திலே இயங்கி வந்த புலிகள் அமைப்பு. அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் மத கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நிகழ்வுகளிலும் அவர்கள் தண்டனை கொடுப்பதாக எண்ணி இவ்வாறான விடயத்தை செய்கிறார். ஒரு சில சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தாலும் கூட அவர்களுடைய நடவடிக்கைகள் அருந்தலா படுகொலையாக இருக்கலாம், அல்லது மன்னம்பட்டி பிரதேசத்தில் இடம்பெற்ற கொலையாக இருக்கலாம், அனுராதபுரத்தில் இடம்பெற்ற சம்பவங்களாக இருக்கலாம். இது அதை மையப்படுத்தி, அந்த மத தலங்களை மையப்படுத்தி கொண்டு சில அரசியல் நகர்வுகளும் சில இராணுவ நகர்வுகளும் மேற்கொண்டதன் காரணமாக அதை தாக்கினார்கள். அவ்வாறு அல்லாமல் ஒரு முஸ்லீம்களுடைய ஒரு கலாச்சார நிகழ்விலோ அல்லது தமிழர்களுடைய கலாச்சார நிகழ்விலோ அல்லது சிங்களவர்களுடைய இவ்வாறான கலாச்சார நிகழ்விலோ இவ்வாறான தாக்கத்தை அல்லது தாக்குதலை மேற்கொள்ளவில்லை. எனவே அதற்கான பாதுகாப்புகள் தாராளமாக இருந்தது. ஆனால் ஈஸ்டர் குண்டு தாக்கல் சம்பவத்திலே திட்டமிட்ட அடிப்படையிலே ராஜபக்ச குடும்பத்தின் மீது கை நீட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலிலே முதலிலே அவர்கள் ஜஹ்ரானை கொண்டு கண்டியில் இருக்கக்கூடிய பெரஹரவை தான் தாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இருந்தது என்ற விடயம் பேசப்படுகிறது. பின்னர் அது மாற்றப்பட்டு ஈஸ்டர் குண்டு தாக்கல், ஈஸ்டர் ஞாயிறு சண்டை அவசரப்பட்டமாக தாக்கப்பட்டதும் அண்மையில் ஒரு காணொலி ஒன்று ஒரு காத்தாங்குடியைச் சேர்ந்த ஒருவரூடாக வெளியிடப்பட்டிருந்த காணொலியில் அவர் குறிப்பிடுகிறார், சங்கரில்லாவிலே இருந்த மிக முக்கியமான ஒரு இந்த நாட்டிற்கான ஒரு தரப்பினர் வந்திருந்தார்கள், அவர்களை கொலை செய்வதுதான் முக்கியமான நோக்கம். அதனால் அவர்களை கொலை செய்வதற்காக பின்னுக்கு வர வேண்டியிருந்த அந்த பெரஹரவிலே தாக்குதலை ஏற்படுத்த வேண்டியிருந்ததை அதை முற்படுத்தி அதற்கு முன் ஈஸ்டர் குண்டு தாக்கல் மூலமாக அதை மறைத்து இதை செய்தார்கள் என்ற அடிப்படையில் அவர் பேசியிருக்கிறார். ஒரு டென்மார்க்கை சேர்ந்தவரும் அது ஏற்கனவே பேசப்பட்ட விடயம். அது உண்மையிலே சந்தேகத்திற்குரிய விடயம். ஏனென்றால் சங்கரில்லா என்பது மிக தொழில்நுட்பத்தை கொண்ட மெட்டல் டிடெக்டர் எல்லாம் பூட்டப்பட்ட ஒரு இந்த இலங்கையிலே நிறுவப்பட்ட இறுதியான ஒரு மிகப்பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் உண்டு. அதற்குள் இவ்வளவு தூரம் இவ்வளவு வெடிபொருட்களை கொண்டு செல்ல முடியுமாக இருந்தால் அந்த நிறுவனத்திலே அந்த சங்கரில்லாவில் இருக்கக்கூடியவர்களுடைய உதவியோ அல்லது அரசியல் உதவியோ இல்லாமல் கொண்டு செல்ல முடியாது. அந்த அடிப்படையிலே அதுவும் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விடயம். அவ்வாறு இல்லாமல் இந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் அங்கு பெரஹரவிலே தாக்கத்தை ஏற்படுத்தியாத ஆட்சியை கைப்பற்றலாம் என்று நினைத்த தரப்பினர் இப்போது இந்த பெரஹரவிலே கூட அது பௌத்தர்கள் இருந்தாலும் பரவாயில்லை, அல்லது கடலோர பிரதேசத்தைச் சேர்ந்த தொழிலை செய்யக்கூடியவர்கள் இருந்தாலும் பரவாயில்லை, இதில் ஒரு வெடிகுண்டு சம்பவத்தையோ அல்லது ட்ரோன் தாக்குதலையோ நிகழ்த்தி அதன் மூலம் கலவரத்தை ஏற்படுத்தி சிங்கள முஸ்லீம்களுக்கு இடையிலான ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி ஆட்சியை கைப்பற்றுவதற்கோ அல்லது இவர்களுக்கு எதிரான ஒரு நீதிமன்ற நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கோ அல்லது ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்காக முயற்சிக்கிறார்கள் என்பதை தெளிவாக நாங்கள் பேசுவதற்கு முன்பே மக்கள் மத்தியிலே அதை பேச ஆரம்பித்து விட்டார்கள். அந்த விடயத்தோடு நாங்கள் அடுத்த விடயத்தின் சம்பந்தமாக பேசலாம். பெசில் ராஜபக்ச இப்பொழுது அவருக்கு மீண்டும் பிடிவிராந்து அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஆனால் இப்பொழுது ஏற்கனவே ஜனாதிபதி அன்ருகுமார் சனக்க சொன்னார், ரெட் நோட்டீஸ் அனுப்பியாவது நாங்கள் அவரை எடுப்போம் நாட்டுக்கு. ஆனால் இன்னமும் அந்த நடவடிக்கைகள் எதுவும் நடக்காமல் தான் இருக்கின்றது. பேரளவில் சொல்லப்படுகின்றது நீதிமன்றத்தில் கைது பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இப்படி நிலையில் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி தெரிவித்திருக்கின்றார், பெசில் ராஜபக்சவை இலங்கை கொண்டு வருவது அவ்வளவு சுலபமான விடயம் அல்ல, அது மிகவும் கடினமான விடயம் அப்படி என்று ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். பல ஊடகங்களில் அப்படித்தான் செய்தி செல்கின்றது. இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இவ்வாறான சூழல்கள் உருவாகக்கூடாது என்பதற்காகவே இலங்கையினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலே இரட்டை பிரஜா உரிமை உள்ளவர்கள் அரசியலிலே ஈடுபட முடியாது என்ற ஒரு சட்டம் இருந்தது. ஆனால் 20வது திருத்தச் சட்டத்தின் அடிப்படையிலே முஸ்லீம்களுக்கு எதிராக மிகப்பெரிய மோசமான உலக வரலாற்றிலே இடம்பெறாத ஒரு சம்பவத்தை கூட கோட்டாபய ராஜபக்சவுடைய அரசிலே செய்தார்கள். இறந்த உடல்களை அவர்களுடைய கலாச்சார ரீதியிலே இறுதி மரியாதை செய்வதற்கு கூட கொடுக்காமல் அவர்களை தகனம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே முஸ்லீம்களை எவ்வளவு தண்டிக்க முடியுமோ அந்தளவு கேவலமான இடத்திற்கு சென்று கோட்டாபய அரசாங்கம் தண்டித்தது. அந்த சந்தர்ப்பத்திலும் 20வது திருத்தச் சட்டம் வருகின்ற போது முஸ்லீம்களுடைய கட்சி ஆதரவாளர்களாக இருந்த ஏசிஎம்சி எஸ்எல்எம்சி கட்சியைச் சேர்ந்தவர்கள் 20வது திருத்தச் சட்டத்திற்கு கை உயர்த்தினார்கள். அந்த 20வது திருத்தச் சட்டத்திலே குறிப்பாக பொத்துவில் பிரதேசத்தை சேர்ந்த முஷர்ரஃப்
அவர் நான் 20வது திருத்தச் சட்டத்துக்கு கை வைத்தவில்லை, அதிலே பெசில் ராஜபக்சேக்கான அந்த 20வது இரட்டை பிரஜா உரிமைக்காக மாத்திரம்தான் நான் கை வைத்தேன் என்ற அடிப்படையிலே பேசியிருந்தார். இரட்டை பிரஜா உரிமை உடையவர்களை நாங்கள் இந்த நாட்டிற்குள் அரசியலிலே கொண்டு வந்தால் நாட்டை சூறையாடியவர்களை திரும்ப மீள கொண்டு வந்து அவர்களுக்கு விசாரணை நடத்துவதில் சட்டச்சிக்கல் இருக்கிறது. எனவே இந்த சட்டச்சிக்கலுக்கு மத்தியிலே அமெரிக்காவோட உச்சபட்ச பாதுகாப்புக்குரிய இடமாக கருதப்படுகிறது. அந்த நாட்டினுடைய பிரஜா உரிமை பெற்ற ஒருவரை மீண்டும் கொண்டு வருவது உண்மையிலேயே சிக்கலுக்குரிய விடயம், கஷ்டமான விடயம். ஆனால் இந்த இடத்திலே ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டால் பெசில் ராஜபக்சே கொண்டு வருவது கடினமான விடயம் என்று சொல்லி போட்டு வேறு யாராவது சொல்லியிருந்தால் கூட கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். அலி சப்ரியை பொறுத்தவரையிலே கோட்டாபோயுடைய அரசாங்கத்திலே அவர் குறிப்பாக அம்பானிக்கு கிடைக்கும் ஒரு விஷயம் பேசினார். உங்களுக்கு அம்பானிக்கு கிடைக்கும் 30 வருஷத்துக்கு வச்சு ஆட்ட போகிறது நாங்கள் தான் ஒரு விஷயத்தை பேசினார். 2 வருஷம் தாக்கு பிடிக்கல. 2 வருஷத்தில் அடித்து விரட்டினாங்க, மக்களால் வெறுத்து அடித்து விரட்டப்பட்ட நிலைமை. ஆக அவ்வாறான ஒரு கூற்றை சொல்லி அலி சப்ரி இப்படி பெசில் ராஜபக்சேயை கொண்டு வருவது கடினம் என்றால் அது இலகுவான விடயமாகத்தான் பார்க்கப்படுவது, கடினமான விடயம் அல்ல. நான் அதுக்கு நல்ல உதாரணம் ஒன்றை சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், கொரியாவாக இருக்கலாம், அதே மாதிரி சிங்கப்பூராக இருக்கலாம், மலேசியாவாக இருக்கலாம். அங்கும் இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டது. நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக சிங்கப்பூரை பொறுத்தவரை சிங்கப்பூர் ஜனாதிபதியாக கொண்டு வருவதற்காக பாரிய பங்காற்றி அவருடைய மிக நெருங்கிய நண்பரையும் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தார். அவர் தன்னை மாய்த்து கொள்ளும் நிலைமைக்கு சென்று இறந்து போனார். பல மில்லியன் கணக்கு அரசு சொத்துக்களை கொள்ளையிட்டார். நான் நல்ல உதாரணமாக குறிப்பிடுகின்றேன் மஹதீர் முகமது. 92 வயதிலே மலேசியாவை கட்டியெழுப்பதற்காக அந்த நாட்டினுடைய பிரதமராக அவருக்கு எதிராளியாக இருந்த அவருடைய எதிராளியான அரசியலில் இருந்த அன்வர் அவர்களுடைய துணையோடு மீண்டும் அவர் அந்த நாட்டை அரசியல் ஆட்சி கொண்டு வந்து நஜீப் நான் நினைக்கிறேன் அவருடைய பேர் வந்து நஜீப் ரசாவை கைது செய்கிறார். கைது செய்த போது நஜீப் ரசாவுடைய சொத்துக்கள் கிட்டத்தட்ட 4.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவிலே அமெரிக்காவிலே அவர் முதலீடு செய்திருக்கிறார். பல ஊழல் விடயங்களில் ஈடுபட்டவர். அவ்வாறானவர்களை மீண்டும் அந்த மலேசியாவுக்கு கொண்டு வருவதும் சரி, அவர்களுடைய சொத்துக்களை முடக்குவதிலும் சரி அமெரிக்கா மலேசியாவுக்கு உதவி செய்தது. இந்த அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றிய போது, எங்களுடைய அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த ஆட்சியை கைப்பற்றிய போது அமெரிக்கா முதலில் சொன்னது, ஊழலுக்கு எதிரான சம்பவங்களிலே இந்த நாட்டினுடைய சொத்துக்களை சூறையாடி இருப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கான உதவியை நாங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு செய்வோம் என்ற அடிப்படையிலே உயர்ஸ்தானிகர் ஆலயத்தினூடாக இலங்கை அரசாங்கத்திற்கு ஒப்புதல் கொடுத்தார்கள். எனவே பேச்சுவார்த்தை இடம்பெறுகிறது. சட்டச்சிக்கல் இருந்த போதிலும் இவர்கள் இரட்டை பிரஜா உரிமை இருப்பதன் காரணமாக இந்த நாட்டில் செய்யப்பட்ட ஊழலுக்கு இந்த பிரஜா உரிமை பெற்ற ஒருவர் காரணமாக இருக்கிறார் என்ற அடிப்படையில் அதற்கான விசாரணைக்கு இவர்கள் அனுப்பி வைக்கப்படுவார்கள். தண்டனை என்று வருகின்ற போது அவருக்குரிய மரண தண்டனையா அவர் தண்டிப்பதா, அவர் இந்த நாட்டிற்குள் தண்டித்து அவர் சிறைவாசம் அனுபவிப்பதா அல்லது அமெரிக்காவிடம் ஒப்படைப்பதா, அவருடைய ஊழல் பணம் அமெரிக்காவில் எங்கெங்கெல்லாம் அவர்கள் ஊடுருவிக்கிறார்கள் என்ற விசாரணைக்காக அமெரிக்கா சில நேரம் அவரை அங்கு விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம். எனவே கொண்டு வருவது கடினம் அல்ல. நிச்சயமாக பெசில் ராஜபக்சேயை கொண்டு வருவது ஒரு கடினமான விடயம் அல்ல. கொண்டு வர முடியும் என்பதை ஒரு அரச தரப்பினர் சரியான பாதையிலே கொண்டு செல்கின்ற போது அதை மடைமாற்றுவதற்காக, மக்கள் மத்தியிலே அவ்வாறு கொண்டு வர முடியாது என்ற விடயத்தை பேசு பொருளாக்குவதற்காக சட்டத்தரணியாக இருக்கக்கூடிய அலி சப்ரி அவர்கள் இந்த விடயத்தை ஒரு பேசு பொருளாக்குவதற்காக பேசியிருக்கிறார். ஆனால் அலி சப்ரி பேசியதன் காரணமாக இது இலகுவான விடயம் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். அடுத்த பேசு பொருளான விடயம்தான் நீதிபதிகளுடைய இந்த பதவிக்காலம் நீடிப்பு. அதாவது ஒரு 2 வருடங்கள் அதிகமாக நீடிப்பதற்காக ஒரு கலந்தாலோசனை இப்பொழுது இடம்பெற்று வருகின்றது. நான் நினைக்கிறேன் இன்றைய தினம் அமைச்சரவைக்கும் இந்த விடயம் அனுப்பப்பட்டு அங்கும் கலந்தாலோசிக்கப்படவிருக்கிறது. நான் நினைக்கிறேன் நாளைய தினம் இது சம்பந்தமான ஒரு அறிவிப்பு வெளியாகும் என்று. ஆனால் இதற்கு பலரும் எதிர்ப்பினை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். சட்டத்தரணிகள் சங்கத்திலும் சரி, அதே போல எதிர்த்தரப்பில் இருக்கின்ற எப்படியுமே இதற்கு எதிர்ப்பு தான். அப்படி பல பேரும் பலவிதமான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள். இந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் இந்த அரசாங்கம் இந்த மாற்றத்தை, இந்த முடிவை செய்ய போகிறது. முன் நாங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். நீதி அமைச்சருக்கு எதிரான ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டது. அதிலே கிட்டத்தட்ட 65 ஆசனங்கள், 66 அல்லது 65 ஆசனங்களை வைத்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சியிலே அதற்கு அவர்களுடைய நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு சாதகமாக 35 வாக்குகள் தான் பெற்றது.
மீதி 30 பேர் வாக்களிக்கவில்லை அல்லது வாக்களிப்பதை தருந்துள்ளவில்லை அல்லது நாங்கள் நேரடியாக வாக்களிக்க மாட்டோம் என்ற அடிப்படையில் அரசாங்கத்திற்கு சார்பாக வாக்களித்தவர்களும் இருக்கின்றார்கள். இவ்வாறான ஒரு நிலைமை இருக்கின்ற போது நாங்கள் 3/2 பெரும்பான்மையை நாங்கள் வைத்திருக்கின்றோம். அதை அந்த தீர்மானத்தை எங்களுக்கு எடுக்க முடியும். ஆனால் யாப்பிற்கு ஏற்ற வகையிலே அதற்கான சில சட்ட விதிமுறைகள் இருக்கின்றது. மக்கள் மன்றத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும், வாத பிரதிவாதங்கள் கொண்டு வரப்படும், பாராளுமன்றத்தில் அது பேசப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த ஒரு ஒரு கைத்தீரி அல்லது அந்த நடைமுறை விடயங்களை எல்லாம் செய்து கொண்டு இந்த சட்டமூலத்தை உருவாக்குவதற்கு தான் நாங்கள் முயற்சிக்கிறோம், எங்களுடைய அரசாங்கம் முயற்சிக்கிறது. ஆனால் எடுத்த எடுப்பிலே கடந்த காலங்களிலே சிராணி பண்டாரவை மஹிந்த ராஜபக்ச வெளியில் போட்டது போல், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி வெளியில் போட்டது போல் நாங்கள் அந்த மாதிரியான யாப்புக்கு முரணான செயலை செய்ய போகிறதில்லை. யாப்பில் எந்த விதத்திலே அது யாப்பு எங்களுக்கு வழிகளை காட்டியிருக்கிறதோ அந்த அடிப்படையில் சில விடயங்களை செய்து கேபினெட்டில் பேசப்பட்டு அதற்கு பின் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டு விவாதங்கள் கொண்டு வரப்பட்டு அதற்கான நியாயங்கள் மக்கள் மத்தியிலே கொண்டு வர செல்லப்படும். இந்த காரணங்களுக்காக இந்த வழக்குகள் மீண்டும் நீதிபதிகள் மாற்றப்பட்டால் இந்த வழக்குடைய காலம் நீடிக்கப்படும். எனவே ஊழல்வாதிகள் தண்டிக்கப்படுவதற்கான காலங்கள் நீடிக்கப்படும். எனவே இவர்களை தண்டிப்பதாக இருந்தால் குறுகிய காலத்திலே அவர்கள் இருக்கின்ற போது அவர்களுடைய விசாரணையில் இருந்த அந்த வழக்குகள் எல்லாம் அவர்களுக்கு கீழே விசாரிக்கப்பட்டு தண்டனைகள் வழங்கப்படுவதற்கான சில விடயங்கள் எல்லாம் அது தாராளமாக பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது பின் மக்கள் மன்றத்துக்கு கொண்டு சென்ற பின் மக்கள் அதற்கான நியாயங்களை விளங்கியது பின் மக்கள் இதற்கான ஆதரவை வழங்குவார்கள். மக்களுடைய மெண்டேட்டில் தான் நாங்கள் இப்போது அரசாங்கத்தை செய்து கொண்டிருக்கிறோம். மக்களுடைய ஆதரவும் அதற்கான கணக்கெடுப்புகளும் வழங்கப்படுகின்ற போது தேவை ஏற்பட்டால் இன்னும் ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்று, அதாவது மக்களுடைய வாக்கெடுப்பு ஒன்று தேவை ஏற்பட்டால் அந்த வாக்கெடுப்பையும் ஏற்படுத்தி அதன் மூலமாக இந்த சட்டத்தை நாங்கள் திருத்தி கொண்டு 2 வருட கால நீதியரசர்களுக்கான நீடிப்பை ஏற்படுத்தி இந்த வழக்குகளை வேகமாக முடித்துக்கொள்வதற்கான சில நடவடிக்கைகளில் ஈடுபடுவோம். அதோடு இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. அதோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சி நிறைவு கொண்டு வரலாம். ஒரு வீடியோ இப்படித்தான் இருக்கிறது. முஸ்லீம் எம்பிக்கள் ஒரே குர்ஆன் அஜ் மாற பள்ளி பற்றி கேள்வி கேட்டு எங்களோட டைமை வேஸ்ட் பண்ணுறாங்க, கண்ணை மூடிக்கொண்டு கத்திய பஸ்மின் ஆஜியார் என்று இருக்கிறது. பார்லிமெண்ட் உறுப்பினர் பஸ்மின் அவர்கள் முன்வைத்த கருத்து அதை ஒரு எதிர்த்தரப்பிலிருந்து இந்த பிரச்சனைகளை முன்வைக்கிறாங்க. ஆனால் இவர் இப்படி கூறுகிறார். சரியா? இயற்கையிலே அவருடைய அந்த மொழி ஆளுமை அல்லது அந்த மொழி ஆடல் அல்லது அவருடைய பேச்சு வழக்கு என்பது ஒரு வித்தியாசமான ஒரு பேச்சு வழக்கு. சிலர் அதை அவருடைய பேச்சு வழக்கை கொஞ்சம் நகைப்பாக பார்க்கின்றார்கள். அவர் சிங்கள மொழி ஆளுமை மிக்கவராகவும் இருக்கின்றார். அவருக்கு ஏதோ ஒரு விதத்திலே நாவிலே ஒரு தடங்கள் இருக்கின்றது. அதனால் அந்த பேச்சிலே ஒரு சில தடங்கள் ஏற்படுகின்றது. அது இருக்கின்றது. அது எல்லாருக்கும் பேச்சாற்றலும் மொழியாற்றலும் மொழி ஆளுமையும் இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. அவர் அந்த இடத்திலே குறிப்பாக சொல்கின்றார் என்றால், இந்த முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அது ரவுஃப் ஹக்கீமாக இருக்கலாம், ரிசாத் பதூர்தீனாக இருக்கலாம், ஏனைய முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், இவர்களுக்கு பேசு பொருளாக ஒன்றும் இல்லாத சந்தர்ப்பத்திலே இந்த குர்ஆனுடைய விடயம் இவர்கள் ஆதரவு கொடுத்த அரசாங்கத்திலே 20க்கு கையுயர்த்தி அந்த அரசாங்கத்திலே தான் அவர்களுக்கு தேவைக்காக ஒரு சிலருடைய தேவைக்காக ரிவ்யூ கமிட்டி என்ற ஒரு கமிட்டியை உருவாக்கி அதில் அர்கம் நூராமித் என்பவரை தலைவராக்கி இவர்களுடைய தேவைக்காகவே அந்த குர்ஆன்கள் நிறுத்தப்பட்டன. முழுமையாக அந்த குர்ஆன்கள் நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் இப்போது பேசு பொருளாக இருக்கின்ற போது இதை இந்த அரசாங்கம் ஒரு இனரீதியான அரசாங்கம், அந்த குர்ஆனை இந்த அரசாங்கம் விடுவிக்க மாட்டேங்கிறார்கள் அல்லது விடுவிக்கிறதுக்காக இவர்கள் அதை முயற்சி செய்கிறார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன முயற்சியை எடுத்திருக்கிறார்கள்? ஒரு முயற்சியும் இல்லை. சட்ட ரீதியான எந்த ஒரு முயற்சியோ அல்லது வழக்கு தாக்கலோ அல்லது இதற்கான விடுவிப்பதற்கான இந்த முயற்சியோ அந்த அரசியல் தலைமையிலூடாக எடுக்கப்படாமல் அவர்கள் அதை செய்யாமல் பாராளுமன்றத்திலே அடிக்கடி இதை பேசுவதும் என்ன செய்தீர்கள் என்று மக்கள் மயப்படுத்த முற்படுகிறார்கள். இந்த அரசாங்கம் இந்த முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு அரசாங்கம் என்பதை மக்கள் மயப்படுத்துவதற்கு முயற்சிப்பதை எதிரான ஒரு விடயத்தை தான் அந்த இடத்துல பேசுகிறார்கள். உங்களுக்கு இதை விட தேவையான விஷயங்கள் இருக்கிறது. உண்மைக்கு நான் சொல்லுகின்றேன் என்றால், ரவுஃப் ஹக்கீம் எதை செய்திருக்கிறார்? இந்த முஸ்லீம் அரசியல்வாதிகள்லாம் முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட ஏதாவது அரசியலை செய்திருக்கிறார்களா? இல்லை. அவர்கள் ஆண்ட காலத்திலும் கூடி செய்யக்கூடிய அமைச்சர்களாக இருந்தபோது கூட செய்து கொடுக்காதவர்கள் எல்லாம் இப்போது முஸ்லீம்களுடைய உரிமைகளையும் முஸ்லீம்களுக்கான குர்ஆன் விடுவிப்பு சம்பந்தமாக நின்று கொக்கரிப்பதிலே எந்த பிரயோசனமும் இல்லை.
அதற்கான பதிலாகத்தான் அவர் அதை கொடுத்திருக்கிறார். இவர்கள் வேறு முஸ்லீம்களுடைய அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட விடயங்கள் அல்லது வீதி அபிவிருத்திகள், முஸ்லீம்களுடைய தொழில் வாய்ப்புகள், இது சம்பந்தப்பட்ட விடயங்களை பேச வேண்டிய நேரத்திலே தேவையில்லாத இவ்வாறான விடயத்தை பேசி கால நேரத்தை வீணடிக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அவர் பேசியிருக்கின்றாரே தவிர, மற்றபடி இந்த குர்ஆன் விடுவிப்பதிலே இவருக்கு விருப்பமில்லாத நிலைமை இருக்கிறதா, இந்த அரசாங்கத்திற்கு விருப்பமில்லாத நிலைமை இருக்கின்றது என்பதை அந்த இடத்தில் நிர்வகிக்கவில்லை அவர். நிச்சயமாக அந்த குர்ஆன்கள் நிச்சயமாக அது விடுவிக்கப்படும். விடுவிப்பதற்கு இந்த ரிவ்யூ கமிட்டியில் இருக்கக்கூடியவர்களே முன் வருவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அச்சுறுத்தலான விதத்திலே ஒரு விடயத்தை இதை அனுப்பியவர் சாதிக் ஹாஜியார். கடைசியாக அவர் அனுப்பியிருக்கின்றால், இவர்கள் இதை விடுவிக்காத பட்சத்தில், இந்த ரிவ்யூ கமிட்டியினர் இதுக்கு விடுவிக்காத பட்சத்தில் எந்த ஜிசிசின்னு சொல்லக்கூடிய கல்ஃப் கண்ட்ரிக்குள்ளுக்கு எந்த நாட்டுக்குள்ளுக்கும் அவர்களை கால் வைக்க விட மாட்டேன். எனவே இவர்கள் அந்த நாடுகளுக்கு அவர்களுக்கு திரள் நிதி சேகரிப்பதற்காக செல்ல வேண்டியிருக்கின்றது அவர்கள். எனவே திரள் நிதி சேகரிப்பதற்காக செல்லும் போது அந்த அரபிய நாடுகளுக்கு செல்ல வேண்டும் அவர்களுக்கு. எனவே குர்ஆனை இவர்களே முன் வந்து விடுவித்து தருவார்கள், விடுவிப்பார்கள். அதற்கு அவர்களே முயற்சிப்பார்கள். அந்த குர்ஆன் விடுவிக்கப்படும் இந்த அரசாங்கத்தின் கீழ். அந்த தகவலோடு இன்றைய நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றோம். நன்றி தாகா ஐன்ஸ்டைன் அவர்களை இன்று இணைந்து மூடு இந்த விவரங்களை பகிர்ந்து கொண்டமை மிக்க நன்றி. மக்கள் மத்தியிலே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில தலைப்புகளை இன்று நாங்கள் தெரிவு செய்து பேசியிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் இதன் மூலமாக மக்கள் மத்தியில் ஒரு தெளிவு கிடைக்கும். முஸ்லீம் சமூகத்தின் மத்தியிலும் சரி, தமிழ் சமூகத்திலே மத்தியிலும் சரி, தமிழ் பேசக்கூடிய மக்கள் மத்தியிலே இவ்வாறான விடயங்களுக்கு மிக அழகான தெளிவு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். கலையத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒளிப்பதிவாளருக்கும் எலெக்ஷன் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். மற்றும் ஒரு நேருக்கான நிகழ்ச்சியை சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் டில்ஷன். நன்றி, வணக்கம். அம்மா பரமேஸ்வரி ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டிட் துளசிராம். எந்தவித பிரச்சனையானாலும் 100% உத்தரவாதத்துடன் நடந்தவை நடக்கவிருப்பவை மிக துல்லியமாக கணிப்பார். அழையுங்கள். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.